கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிரை சதுர்த்தி. அதனால் சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீங்கன்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுணையற்று நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தடையானால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள். காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கார். 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அதனால் ராசி பரிவர்த்தனையாகுது. ராசியில் உங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறவரும் சுக்கிரன் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா ராசியில் வக்ரம் பெற்ற குரு இருக்கிறதுக்கு சமம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடல்நிலையில் சற்று பின்னடைவு, மன கிளேசங்கள், தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாமை இது எல்லாமே வரும். வக்கரம் பெற்ற குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் பரிவர்த்தனை யோகத்தினால அது எல்லாமே கெட்டு போகிறது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் சற்று பின்னடைவு இருக்கும், வியாபாரம் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும், உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் வெற்றியை கொடுத்தாலும் உடல் நலம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால தூக்கமின்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு வக்ரகதியிலிருந்து சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகம் இருக்கிறதுனாலையும் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் பார்த்தோம்னா 5-12 அதிபதியும் நீச்சம் பெற்று போகிறார். அதனால் கண்டிப்பாக அயன சயன போகஸ்தானம் கண்டிப்பாக கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. பணம் வரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதனால் தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம், வக்கர குருவோடு இருக்கக்கூடிய காலகட்டம், குரு சந்திர யோகம் அமையிறது. இந்த குரு சந்திர யோகம் வர்றதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல போய் அதாவது 18-11-2024 24-11-2024 வரை உண்டான காலகட்டத்தில் 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் அமையறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து சற்று பின்னால் அதாவது நகர்ந்து இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானா அஷ்டமாதிபதி 8-12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதனால் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அதாவது நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்கும். சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் 5-12 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல அதாவது ராஜயோகம் அடைகிறார், நீச்ச பங்கம் பெறுறார். அதனால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செய்தியும் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்பும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம், அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 22ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி காத்தால் ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது. தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். பாக்கியத்திற்கு குறைச்சல் இருக்காது. உங்களுக்கு திடீர் பண வரவு, அதாவது உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய செட்பேக் இருக்கும். வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருப்போம், அது பிரச்சனையில் வரும். இந்த வாரம் பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர இந்த இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய. அதை தவிர கோல்டு வியாபாரம் பண்ணுறவங்க, கோல்டு அதாவது ஆப் விற்கிறவங்க, கோல்டு தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆசாரி, தங்க நகாசு வேலை செய்யக்கூடிய ஆசாரி, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.